இதா சீக்கிரமா விட மாட்டேன். இப்ப அவர் என்ன சொல்றாரு, அமெரிக்கால இருந்து வாங்குன பணத்த வச்சு நான் செலவழிக்கவே இல்ல. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்ப குடுத்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அதாவது அமெரிக்கால இருந்து எந்த பணம் வந்துச்சோ, அத வந்து இங்க முதலீடா நான் போடல. அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு, லஞ்சம் குடுத்ததெல்லாம் எங்க நாட்டுல இருந்து வந்த பணம் தாங்க லஞ்சம் குடுத்தேன். உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல. விட்டுருங்க அப்படின்னு சொல்ல வர்றாரா? நமக்கு ம். தெரியல. அது கூட என்ன தெரியுதுன்னா, ஆதாரம் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு வழக்கு வந்து அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. அமெரிக்கர்கள் வந்து. அப்ப அந்த ஆதாரங்கள் என்னங்கிறத பார்க்கணும். நிச்சயமா குற்றம் நிரூபிக்கப்படும் வரை ஒரு நிரபராதி தான். ஆனால் குற்றத்தின் தாக்கம் என்ன? அதனுடைய வேகம் என்னங்கிறத பற்றி சீரியஸா விசாரணை நடத்தணும். அங்க விசாரணை நடத்தினா பத்தாது. இந்தியாலயும் விசாரணை நடக்கணும். ஆனால் அதானி பெயரை சொன்ன ராகுல் காந்தி சொன்ன மாத்திரத்தில் மின்னல் வேகத்தில் காரியங்கள் நிகழ்ந்து ராகுல் காந்தி எம்பி பதவி இழந்தார்ங்கிறத மனசுல வைக்கணும். எங்க ஊர்க்கார பொண்ணு மைத்ரா, முகுவா மைத்ரா, அந்த பொண்ணுக்கு என்னென்ன கஷ்டம்லாம் வந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பனானா ரிப்பப்ளிக்கா இந்தியா இருக்கக்கூடாது.